ஹலோ, கொஞ்சம் பேசலாமா? இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு அப் அண்ட் டவுன் பார்த்து தான் வந்திருப்போம். ஸோ லோ ஃபேஸ்ல நம்ம நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். நெறைய விஷயங்கள் அதுலேருந்து கத்துட்ருப்போம். ஸோ அதுல சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் விஷயமா இருந்திருக்கும். அந்த டிசிஷன பண்ணதுனால தான் இப்போ வரைக்கும் நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 5 விஷயங்கள் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 என் லைஃபயே அழகாக்குது, ஹேப்பியா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புதுசா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபீலிங் கிரேட்ஃபுல் ஃபார் த பிரசன்ட் மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளோட இதை நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஒரு கடைக்கு நீங்க ஷாப்பிங் போறீங்க, அங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாக்குறீங்க. யூஸ்வலா நீங்க போற கடை தான் உங்களுக்கு நல்லா தான் பிடிக்கும். ஆனா இந்த வாட்டி அங்க கலெக்ஷன்ஸ் எதுவுமே சரியில்லை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலா நமக்கு மைண்ட்ல என்ன தோணும், என்ன இப்படி இருக்கு, கலெக்ஷனே நல்லா இல்லை, வாங்க போகலாம், சே டைமே வேஸ்ட், இந்த மாதிரி தான் யோசிப்போம். ஸோ நான் வந்து அதை எப்படி மாத்திட்டேன் அப்படின்னா, அந்த மூமெண்ட்டை வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கடைக்கு நான் போகிறதுக்கான அஃபோர்டபிலிட்டி எனக்கு இருக்குது. எனக்கு அங்கே ட்ரெஸ் வாங்க காசு இருந்தால் தான் என்னால் அங்கே போக முடியும், கரெக்டாக? ஸோ அதுக்கான அஃபோர்டபிலிட்டி இருக்குது, அதுக்காக தேங்க்யூ அப்படின்னு அதை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது. இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து என்னால் ட்ரையல் ரூமில் போய் ஃபிட் செக் பண்ணி பார்க்க முடியுது, அதுக்காக தேங்க்யூ. இந்த கடை இல்லை இன்னொரு கடைன்னு என்னால் ஆப்ஷன் மாற்றிக்க முடியுது, அதுக்காக தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு இருக்கு. வீட்டில இருந்து அந்த கடைக்கு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, எனக்கு காரோ பைக்கோ இருந்துச்சு, அதுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி அந்த மூமெண்ட்ஸை நம்ம செரிஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு நமக்கு இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மூமெண்ட்டை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். வீட்டில் வந்து பேசுவோம், டைமே வேஸ்ட்டு, பேசாமல் போகாமலே இருந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம வந்து அந்த மூமெண்ட்டை வந்து அழகாக்குறோம். நம்மள ஒரு எஃபர்ட் போடுறோம். அந்த எஃபர்ட் போட்டு அதை கிரியேட் பண்ணுறோம். எவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு, எனக்கு இந்த வாட்டி செட் ஆகல, ஓகே நம்ம இன்னொரு கடையில் போகலாம். ஆனால் அந்த இன்னொரு கடைக்கு போகிறதுக்கான அஃபோர்டபிலிட்டி கூட நமக்கு இருக்கு இல்லையா, அதுக்காக தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம், சாப்பாடு பிடிக்கல. அந்த டைமில் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், என்ன இப்படி இருக்குது, வேற ஹோட்டல் போயிருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். நான் என்ன இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்குது, அந்த ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குது, அதுக்காக தேங்க்யூ. இந்த ஹோட்டல் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வேற ஹோட்டல் போகிற அளவுக்கு நமக்கான அந்த ஒரு இது இருக்குது, காசு இருக்குது, அதுக்கு தேங்க்யூ. ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து நான் எவ்வளோ தூரம் அழகாக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸை கம்மி பண்ணிட்டு அதை கிரேட்ஃபுல்னஸாக மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இல்லை என்ன தோணும் அப்படின்னா, எப்படி அந்த மூமெண்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி தானே தோணும், அதில் எப்படி கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு. உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல், அந்த ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும். எனக்கு வந்துட்டு அந்த மூமெண்ட்டை அதை அழகாக மாற்றும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு கடைக்கு ஷாப்பிங் போகிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி போகிற டைமில் சில டைம் நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகும். என்ன இப்படி இருக்கு, அங்கே பிடிக்கலையா, இங்கே பிடிக்கலையா, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? எத்தனை கடையில போய் இவ்வளோ பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் தான். எப்படி நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டிசிஷன் தான். ஸோ நான் வந்து இப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் விஷயம், அக்செப்டிங் நோ ஒன் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். நம்ம எல்லாருக்குமே என்ன அப்படி இருக்கோம்னா, நமக்குன்னு ஒரு க்ளோஸான ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ மேரீட்னா உங்களோட லைஃப் பார்ட்னர், கிட்ஸ் இருக்குன்னா உங்களோட கிட்ஸு, இல்லை அம்மா அப்பா. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க, நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டியூன் ஆகி நம்ம யோசிச்சு வச்சுருப்போம். ஸோ சில டைமில் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க விருப்பத்தை செய்யும்போது நமக்கு என்ன தோணும்னா, நமக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ பண்ணுறாங்க, நான் சொல்கிறத கேட்கக்கூடாது பண்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, எல்லாருமே தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். எனக்கு எப்படி நான் பிடிச்சதை பண்ணணும்னு ஆசைப்படுறேனோ அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதை அவங்க பண்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதை நம்ம கிட்ட கேட்டு நம்ம வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போகணும், ஊருக்கு போகணும், இல்லை இவங்க கிட்ட பேசணும், இதுக்கு எல்லாத்துக்குமே உங்க அப்ரூவல், உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைவசியே இருக்காது. அந்த இண்டிவிஜுவல், அவங்க ஒரு பர்சன், நான் ஒரு பர்சன், எனக்கு ஒன்று பிடிக்கும், அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், இதை வந்து அக்செப்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்ம என்ன யோசிச்சு வச்சிருப்போம்னா, நம்மளோட ஈக்குவல் ஹாஃப்.
ஸோ எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணணும், நான் சொல்றத அவங்க கேட்கணும், அவங்க சொல்றது அந்த மாதிரி அப்படின்னு ஒண்ணு நீங்க வச்சுக்காதீங்க. அவங்க அவங்களுக்கு பிடிச்சத பண்ணுவாங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. ஃபேமிலின்னு வரப்போ அதுக்கான டிசிஷன்ஸை தான் சேர்த்து எடுக்க முடியும். மற்றபடி ஒவ்வொருத்தவங்களோட விருப்பங்கள் தனி. ஸோ நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளையும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான். நெக்ஸ்ட் தேர்ட் விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்லீப்பிங் அட் த கரெக்ட் டைம். நம்ம எல்லாருக்குமே இப்போ தூக்கம் ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தா ஒன்று மொபைல் தான் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் தான் நம்ம அடுத்த ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் போகும், கிச்சன் வேலை, ஆஃபீஸ் வேலை, அதெல்லாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தூங்காமல் இருக்கிறதுக்கு லேட் ஆகுறது இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் தான். இந்த ட்ரக்ஸ் அடிக்ஷன், அந்த தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் கூட ஒரு டைம் பீரியட் கேப் விடுவாங்க. இன்னைக்கு குடிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் 6, 9 அந்த டைம் தான் குடிப்பாங்க. ஆனால் இந்த மொபைல் அடிக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் டைம் கேப்பே கிடையாது. காலையில் தூங்குனதும் முழிச்சதும் மொபைல், நைட்டு தூங்க போகிறப்போ மொபைல், வாஷ்ரூமில் இருக்கும்போதும் மொபைல், ப்ரஷ் பண்ணும்போதும் மொபைல், சாப்பிடும் போதும் மொபைல், கிச்சனில் இருக்கும்போதும் மொபைல், எப்போவுமே. ஸோ இது எல்லாமே ஏன் எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. கரெக்டா? நம்ம எதுக்கு ஸ்க்ரால் பண்றோம், என்ன பாக்குறோம், இதை பார்த்து இப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டா யாருக்குமே ஆன்சர் தெரியாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறிடுச்சு. கண்டிப்பா இது வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அதை கான்சியஸா ஒதுக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா என்னோட ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. நைட்டு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு கண்டினியூஸா இருந்து ஸ்க்ரால் பண்றது. அதை ஆரம்பிச்சா ஏன் எதுக்கு நிப்பாட்டணும்னே எனக்கு கண்ட்ரோல் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி மூவிஸ் சீரியஸ் பாக்குறது போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல போய் இதுக்கு மேல எனக்கு பாக்குறதுக்கு எதுவுமே இல்லைங்க, ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்டாப் பண்ணவே முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி அடிக்ஷன். ஸோ இது வந்துட்டு எனக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனனால நெக்ஸ்ட் டே ஃபுல்லா ஒரு மாதிரி கிராங்கியாவே இருந்துச்சு. தலைவலி இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஹெட்செட்டை பெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டேன், மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு போவேன். எதுக்காகனா அலாரம் வைக்கிறதுக்காக. போய் ஒரு 2 செகண்ட் சும்மா அங்கே கூகுள் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே வச்சுட்டு தூங்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில். நெக்ஸ்ட் விஷயம் வந்து யூடியூப்ல வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஹோம் பேஜ் பிளாங்கா தான் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை தான் நம்ம தேடி பார்க்கணும். முன்னாடியெல்லாம் எப்படின்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ஆல்ரெடி நம்ம சர்ச் பண்ண அல்காரிதம் வைஸ் அது வந்துடும், நமக்கு பிடிச்சதை பார்ப்போம், அதுக்கு கீழே நமக்கு பிடிச்சது வரும், அதுக்கு கீழே அது போயிட்டே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெசிபி சமைக்கணும் அப்படின்னா அதை நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன், அதை பார்த்துட்டு வச்சிருவேன். ஸோ எனக்கு தேவைக்கு அதை யூஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு தூக்கம் கரெக்ட் டைமுக்கு அமையுது அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆனதுனால அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் விஷயம், ஃப்ரீ டைம் இஸ் நாட் அ ஸ்கிரீன் டைம். அதே தான் நான் இப்போ லாஸ்ட் சொன்ன அதே விஷயத்தோட கனெக்டட் தான். இப்போ ஃப்ரீயா இருந்தாலே முன்னாடியெல்லாம் என்னன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது ஏதாச்சும் புக்கு படிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ ஃப்ரீங்கிற ஆப்ஷனே கிடையாது. எப்போவுமே மொபைல் ஒர்க், மொபைல் சாப்பாடு, மொபைல் தூக்கம், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஃப்ரீயா இருக்கோன்னா அது ஃப்ரீயா இருக்கிறதுக்கான டைம், அது மொபைல் டைமை நான் யூஸ் பண்ணக்கூடாது, சீரியஸ் பார்க்க யூஸ் பண்ணக்கூடாது, ரீல்ஸ் பார்க்க யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீயா இருக்கேன்னா நான் ஃப்ரீயா தான் இருக்கணும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொட்டை மாடி மொபைல் எடுத்துட்டு போக மாட்டேன், மொட்டை மாடியில நான் தனியா போய் உட்காந்துப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ தூங்கிடுவேன், எனக்கு தூங்குறது பிடிக்கும். ஸோ தூங்கிடுவேன், மொபைல் எடுத்துட்டு போகாம நல்லா தூங்குறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது செஞ்சு வைக்கிறது, பிக்கிள் செஞ்சு வைக்கிறது, இல்லை ஏதாவது பொடி செஞ்சு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி கிச்சன்ல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்றது. ஸோ அந்த ஃப்ரீ டைமை ஃப்ரீயாவே இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஸோ ஃப்ரீயா இருக்கோம்னாலே நம்ம ஸ்கிரீனை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா, அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசலாம். நான் வந்து என்னோட கிட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த குவாலிட்டி டைம்ங்கிறது இப்பதான் அந்த மொபைலை வந்து ஓரம் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வீட்டில் வந்து அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப பெட்டரா இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலா 5வது விஷயம், பி கம்ஃபர்டபிள் வித் அவர் செல்ஃப். இப்போ நமக்கு எல்லாருமே தனியா இருக்கோம் அப்படின்னா அது லோன்லினஸ்ன்னு பேர் வச்சிடறோம். ஆக்சுவலாக அதுக்கு பேர் சாலிட்யூட். சாலிட்யூட்னா நம்ம கூடயே நம்ம இருக்கிறத என்ஜாய் பண்ணுறது, நம்மளோட கம்பெனியை நம்ம என்ஜாய் பண்ணுறது. அது வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னை யாருக்கும் பிடிக்கல, என்னை வந்து அவங்க கண்டுக்கல, என்னை பார்க்கல, பேசலை. ஸோ அது ஒரு லோன்லினஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலி அந்த தனியாக இருக்கிறது அது ரொம்ப அழகான விஷயம். எனக்கு வந்து இப்போ அந்த தனியாக இருக்கிறத நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னை யாரும் என்கிட்ட பேசலைன்னா எனக்கு அது வந்து
ஒரு விஷயமே இல்லை. அவங்க பேசலையா சரி ஓகே, ஏன்னா அவங்க கண்டுக்கலையா சரி ஓகே, ஏன்னா அவங்க கூட்டிட்டு போகலையா சரி ஓகே, ஏன்னா என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க என்ன கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி, என்கிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதெல்லாம் கவலையாவே இருக்காது. ஏன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் லவ் இது எல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னா தான் இது எல்லாமே நம்ம மற்றவங்க கிட்ட தேடுவோம். ஸோ அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ் எல்லாம் நம்ம கூட நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளா ரொம்ப ஹாப்பியா இருக்குமோ அப்பதான் அது வரும். நான் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா நம்ம யூஸ்வலா எல்லாருமே தலை சீவுறப்போ ஃபேஸ்ல இது மேக்கப் பண்றப்போ எல்லாம் மிரர் பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல என்கிட்டயே நான் செல்ஃப் டாக் பண்ணுவேன். வாவ்! இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க. சூப்பர். இப்ப நல்லா சாப்பிடுற, ஹெல்த்தியா சாப்பிடுற. வெரி குட். அந்த மாதிரி என்னைய நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது. இப்ப எனக்கு வந்து ஃபேஸ் எனக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, "வா! ரொம்ப க்ளோயிங்கா சூப்பரா இருக்கே! கலக்குறப்போ" அந்த மாதிரி என்னைய வந்து இப்ப நம்ம மத்தவங்க நமக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அது எல்லாம் நமக்கே நம்ம சொல்லிக்கிறது. நம்மள எவ்ளோ என்ஜாய் பண்றோம், நம்மள எவ்ளோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எவ்ளோ லவ் பண்றோம், இதெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்துட்டு மத்தவங்க கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. நம்ம அத பண்ணாதனால தான் நம்ம மத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கூட இருக்கிற அந்த கம்பெனி என்ஜாய் பண்ணி பாருங்க. மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. அவங்க என்ன பார்க்கல, அவங்க நான் அழகா இருக்கேன்னு சொல்லல, அவங்க நான் இந்த ட்ரெஸ் போட்டதை நோட் பண்ணல. இது எல்லாமே நமக்கு பண்ணாதனால தான் நம்ம தான் மத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றோம். உங்களை நீங்க அந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா ரசிச்சு பாருங்க. மேக்கப்பை என்ஜாய் பண்ணி பண்ணி பாருங்க. இது எல்லாமே ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். நம்ம மேல செல்ஃப் லவ் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ இது எல்லாமே நமக்கு மேல செல்ஃப் லவ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தானா வந்துட்டு நமக்கு அந்த நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் ரொம்ப பிடிக்கும். தனியா என்ஜாய் பண்றது, தனியா மொட்டை மாடியில போய் இருக்கிறது, தனியா கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்றது. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல பீஸ்ஃபுல் அந்த ஒரு ஹாப்பி அந்த ஜாய் அதையெல்லாம் அப்படி தாண்டவும் ஆடும். வாவ்! நம்ம இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஃபுல் பேப்பர் இருக்கு. அதுல ஒரு பிளாக் டாட் மட்டும் வச்சு நம்ம கிட்ட காமிச்சா நமக்கு அந்த கருப்பு டாட் மட்டும் கண்ணுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம பாக்குறது அதை மட்டும் தான் பாக்குறோம். சுத்தி அந்த வெள்ளை அவ்வளோ இடத்துல அந்த பீஸ்ஃபுல் இருக்கும். அதை பார்க்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரிதான் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சுத்தி இருக்கிற அந்த வெள்ளை ஏரியா மாதிரி. நமக்கு என்ன வேணாலும் அதுல பிக்சர் பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம், அதை கண்டுக்க மாட்டோம். அந்த கருப்பு இருக்கிறதுனால அந்த பேப்பரே வேஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். கரெக்டா? ஸோ இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி என் லைஃப்ல ரொம்ப 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 ஒரு எஃபெக்டிவா எனக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடந்தது. ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். பாய்.